மார்னிங் எவ்ரிவன். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 வேல்யூஸ் குடுத்துருவாங்க. இல்லைன்னா 3 வேல்யூஸ் குடுக்கலாம், 2 வேல்யூஸ் குடுக்கலாம். இதுல எந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது எந்த வேல்யூ கிரேட்டரா இருக்கு? அந்த 3 வேல்யூஸ்ல கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தென், அதாவது நம்ம அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுற மாதிரி இருக்கும். வேல்யூ 1 வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், வேல்யூ 2வா இல்லை ஈக்குவல்ட்டா இருக்கா, லெஸ் தென்னா இருக்கான்னு பார்க்க போறோம். ஒரு பேசிக்கா இந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணலான்றது ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். கொஸ்டின் ட்ரீட் பண்ணிக்கோங்க. Consider the following values. Value 1 என்ன சொல்றாங்கன்னா remainder of 5 power 254 when divided by 24 னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன சொன்னா value 2. ஓகே, remainder of 5 power 254 when divided by 26 னு சொல்றாங்க. சரி, நம்ம எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க, value 1. value 1ன்றது நமக்கு எப்படி சொல்றாங்க? 5 power 254 divided by 24 னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்னு எழுதிட்டு 254 டிவைடட் பை 2னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை என்ன சொல்லிடலாம்? இதோட நார்மலா இந்த வேல்யூ பார்க்கும்போது 2 இங்க டிவைடட் பை 24னு போடுறோம். 24. ஓகே, இதோட வேல்யூ எப்படி எழுதலாம்? 25 பவர் 127 127. கரெக்டா? 127னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? 24ஆல டிவைட் பண்ண போறோம். இந்த வேல்யூ என்ன பண்ண போறோம்? 24ஆல டிவைட் பண்ண போறோம். 24ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 பவர் 127 டிவைட் பை 24னு சொல்லிடலாம். அப்போ ரிமைண்டர் நமக்கு எவ்வளவு வரலாம்? அப்போ மேல வந்து பார்த்தீங்கன்னா 1/24னு வந்திருக்கும். அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1. இதுக்கு நமக்கு ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1ன்னு கிடைச்சிருக்கு. செகண்ட் ஸ்டேட் வேல்யூ 2க்கு போயிடலாமா? வேல்யூ 2. வேல்யூ 2க்கு போகும்போது நமக்கு என்ன சொல்ல வரான்னு பாருங்க. இது வந்து 5 பவர் 254 டிவைடட் பை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 26ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 26. அப்போ நம்ம இதே போல எழுதிக்கலாமா? 5 ஸ்கொயர்னு எழுதிட்டு பவர்ல என்ன வந்திருக்கும்? 127ன்னு சொல்லிடலாமா? டிவைடட் பை, ஓகேங்களா, டிவைடட் பைன்னு போடும்போது 26ஆல டிவைட் பண்ண போறோம். அப்போ ஆன்சர் எப்படி இருந்திருக்கலாம்? இப்போ நார்மலா யோசிச்சிங்கன்னா இதோட ஆன்சர் 25ன்னு வந்திருக்கும். பவர் 127ன்னு கொடுத்துருப்பாங்க. டிவைடட் பை 26. கரெக்டுங்களா? டிவைட் பை 26ன்னு இருக்கும். அப்போ இது 26ஆல் டிவைட் பண்ணும் -1 ரிமைண்டர் வருதா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா -1 இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம்? -1 பவர் 127ன்னு சொல்லிடலாம். -1 பவர் -127ன்னு சொல்லிடலாம். இதுக்கு டிவைடட் பை 26. அப்போ இதை போட்டுமா 127ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வந்திருக்கலாம்? அப்போ -1 டிவைடட் பை 26ன்னு வந்துருமா? இதோட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? அப்போ ரிமைண்டர் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மியா இருக்கு. ஸோ அப்போ இதோட வேல்யூ எப்படி பார்க்கலாம்? அதாவது 25 டிவைடட் பை 26ன்னு பார்க்கலாம். அப்போ இதோட ரிமைண்டர் என்ன வந்துடும்? 25ன்னு வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ நமக்கு இதோட ஆன்சர் என்னவா இருக்கலாம்? அதாவது இதோட ஆன்சர் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஷன்ல சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? ஆன்சர் ஈக்குவல் டு நமக்கு எப்படி இருக்கலாம்னா கிரேட்டர் தென்னா இருக்கும். கரெக்ட். கிரேட்டர் தென் லெஸ் தென்னா இருக்கும். கரெக்ட், லெஸ் தென். ஓகே, இதோட ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? வேல்யூ 2ஓட வேல்யூ நமக்கு என்ன சொல்றாங்க? இதுக்கு ரிமைண்டர் 25. இதோட ரிமைண்டர் என்ன சொல்ல வரும்? 25ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு இந்த 26ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன 25ன்னு வந்திருக்கும். அப்போ வேல்யூ 1 லெஸ் தென் வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ நம்ம ஆன்சர் ஏ தான் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஏ. ஸோ இதுல பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் என்ன வந்திருக்கலாம்னா ஒன்று ஈக்குவலா இருக்கலாம், ஒன்று கிரேட்டர் தான் வந்துடும். சரி, ஓகே. அப்போ இதுல எந்த ஆப்ஷனுமே வந்திருக்காது. சின்னதாக ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு, அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூ 1 அண்ட் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் வேல்யூஸ். வேல்யூ 1ல பிளாட்ஃபார்ம் லென்த் ஃபைன் பண்ணு. பிளாட்ஃபார்ம் லென்த் வேற ட்ரெயின் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 150 மீட்டர். ட்ரெயின் லென்த் என்ன சொல்லிட்டாங்க? 150 மீட்டர். லென்த் கிராசஸ் த பிளாட்ஃபார்ம் இன் 15 செகண்ட் அட் a ஸ்பீட் ஆஃப் 72 km/h சொல்றாங்க. ஆனா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இதுல வந்து நமக்கு பிளாட்ஃபார்மோடைய லென்த் ஃபைன் பண்ண சொல்றாங்க. பிளாட்ஃபார்ம் லென்த். ஆனா ட்ரெயினோட லென்த் 150 மீட்டர் ஆகும்.
அது கிராஸ் பண்ணுறதுக்கான டைமு 15 செகண்ட் ஆகும். ஆனால் அதோடைய ஸ்பீடு ஈக்குவல் டு நமக்கு 72 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ நமக்கு நார்மலாக எப்படி எடுத்துக்கலாம்? டைம் ஈக்குவல் டு ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் ஆப்ஜெக்ட் லென்த்து டிவைடட் பை ட்ரெயினோட ஸ்பீடு எழுதிக்கலாமா? ட்ரெயின் ஸ்பீட் இதான ஃபார்முலா. ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு எவ்வளோ? 15 செகண்டா? 15 செகண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட லென்த்து 150 மீட்டர் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் லென்த்து கொடுக்கல, அதுதான் ஃபைன் பண்ண போகிறோம். அது ஆப்ஜெக்ட் லென்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் லென்த்து. கீழே என்ன சொல்லலாம்? ட்ரெயினோட ஸ்பீடு 72. இது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றினா நமக்கு என்ன வந்திருக்கும்? கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு, அது மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணுமா? ஆன்சர் 18/5 இருக்கலாமா? சாரி, இது 18/5 வராது, 5/18 போட்டுக்கலாம். 5/18. ஸோ 18 இதில் கேன்சல் பண்ணி பாருங்க. 18 கேன்சல் பண்ணால் இது 4ன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் எப்படி இருக்கலாம்? 15 × 4 × 5 20 ஈக்குவல் டு 150 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் லென்த். அதாவது ஆப்ஜெக்ட் லென்த் என்னென்ன நம்பலாம்? பிளாட்ஃபார்ம் லென்த்தா? ஆப்ஜெக்ட் லென்த் தான் பிளாட்ஃபார்ம் லென்த் ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது நமக்கு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300 வந்துருமா? 300 மைனஸ் 150 வருமா? ஸோ இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஸோ இப்போ இதோட ஆன்சர் 150 மீட்டர். நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடலாமா? செகண்ட் ஒன்றுக்கு வந்துடுங்க. இப்போ செகண்ட் ஒன்று பார்க்கும்போது அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க, வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா போதும். ஓகே, அதே என்ன சொல்லிக்கலாம்? டைம் ஈக்குவல் டு 25 செகண்ட். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் லென்த் 100, ஆப்ஜெக்ட் லென்த் தெரியாது. ஓகே, டைம் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க? 36 5/80. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது 2ன்னு இருக்கும். அப்போ இந்த சைடு 10 ஆயிருமா? 250 ப்ளஸ் என்ன சொல்லலாம்? 100 ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் லென்த். ஆப்ஜெக்ட் லென்த் என்ன சொல்லிடலாம்? 250லேருந்து 100 கழிச்சிட்டிங்கன்னா 150 மீட்டர். ஸோ அப்போ ரெண்டோட வேல்யூ என்ன சொல்லலாம்? 150 மீட்டர். ஓகேவா? அப்போது 150 மீட்டர். அப்போ ரெண்டு வேல்யூ, ரெண்டு பிளாட்ஃபார்மோட லென்த்துமே ரெண்டுலையுமே எப்படி பார்க்க இருக்கு? சேமாக இருக்கா? அப்போ ஆன்சர் ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம்? சி ஆப்ஷன் நோட் பண்ணிக்கலாம். சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஈக்குவல் டு சி ஆப்ஷன், வேல்யூ 1 ஈக்குவல் டு வேல்யூ 2. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? தேர்ட் கொஸ்டின் ஒன்று பாருங்க. கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இது டிவிசிபிள் ரூல் ரிலேட்டடாக தான் இருக்கிற கொஸ்டின். அதாவது கன்சிடர் தி ஃபாலோயிங் வேல்யூஸ் லெட் n ஈக்குவல் டு 58 d 121 438 029 856 சொல்லியிருக்காங்க. வேல்யூ 1ல டியோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறேன். வென் என்னோட வேல்யூ 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வரும். அப்போ டியோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வேல்யூ அதே தான், டியோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? வென் n இஸ் டிவிசிபிள் பை 7, ரிமைண்டர் ஈக்குவல் டு 1. அடுத்து நமக்கு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ என்ன சொல்றாங்க? n ஈக்குவல் டு 58 d 121 438 029 856. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதை 30, இந்த நம்பரை 13 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரணும், 7 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 வரணும். அப்போது நம்ம 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி இந்த கான்செப்ட் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஆட் பண்ண போறீங்க ஆல்டர்னேட்டிவா. இதெல்லாம் சப்ராக்ஷன் பண்ணலாம். அடிஷன் வேல்யூ எப்படி இருக்கலாம்? இதை எப்படி எழுதலான்றது பாருங்க. எப்படி கொண்டு வரலாம்? அதாவது பொறுத்த வரைக்கும் 580 ப்ளஸ் டின்னு எடுத்துக்கலாமா? ப்ளஸ் 38 எடுத்துக்கலாமா? ப்ளஸ் வேல்யூ தனியாக எடுத்துக்கலாம். 856 எடுத்துக்கலாம். மைனஸ் எதை லெஸ் பண்ண போகிறோம்? 121 ப்ளஸ் 29 லெஸ் பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ண நமக்கு என்ன வந்திருக்கலாம் ஆன்சர்? பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும்? 1008 ரிமைண்டர் எவ்வளோ வரலாம்? இதை சிம்பிளாக சால்வ் பண்ணி பாருங்க. இதில் 13 கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 13ல் 113 இருக்குது, ரிமைனிங் 4 இருக்கும். 42 ஆயிரும். 42ல் எத்தனை 13 இருக்குன்னா 313 இருக்குது, பேலன்ஸ் 334 ஆயிரும். 34ல் எத்தனை 13 இருக்குன்னா 2 இருக்குது, பேலன்ஸ் ஈக்குவல் டு 26 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கலாம் 8 இருக்கலாம். அப்போ ரிமைண்டர் 8.
அப்போ ரிமைண்டர் 8 என்ன நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ 8 + d டிவைடட் பை 13. 13ஆல டிவைட் ஆனா d ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம்? d ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 13ஆல டிவைட் 5 + 6 இருக்கலாம். ரிமைண்டர் 1 வரணும். அப்போ பாருங்க d ஓட வேல்யூ 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அப்போ என்ன வந்திருக்கலாம்? 8 + 6 டிவைட் பை 13 போடும்போது நமக்கு 14 டிவைடட் பை 13 ரிமைண்டர் 1 வந்துடும். அப்போ ரிமைண்டர் 1 வந்தால் தான் நமக்கு கரெக்ட். அப்போ d ஓட வேல்யூ என்னன்னு எடுக்கணும்? 6 எடுக்கணும். ஸோ அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் போகலாமா? இது வேல்யூ 1. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லிடலாம்? வேல்யூ 1. ஓகேவா? அடுத்து வேல்யூ 2க்கு போயிடலாமா? வேல்யூ 2க்கும் அதே கான்செப்ட் தான். என்ன பண்ண போகிறோம்? 1724 + d டிவைடட் பை 7ன்னு சொல்லியிருக்கோம். 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? இது 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 17ல் 2 7 இருக்கு, பேலன்ஸ் 3 34 32 ஆயிரும். 32ல வந்து பார்த்தீங்கன்னா 4 7 28 வரும், 4 இருக்கும், 44 இருக்கும். 44ல வந்து பார்த்தீங்கன்னா இது லெஸ் பண்ணால் எவ்வளோ இருக்கலாம்? 6 இருக்கும், ரிமைண்டர் 2. ஓகேங்களா? அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வந்திருக்கலாம்? 2ன்னு வந்திருக்கும். அப்போ ரிமைண்டர் 2ன்னா எப்படி எழுதிருக்கலாம்? 2 + d டிவைடட் பை 7. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கலாம்? அப்போ 6ன்னு இதுக்கோட வேல்யூ போடணும். அப்போ d ஓட வேல்யூ இங்கேயும் 6ன்னு போட்டால் தான் நமக்கு என்ன வரும்? 2 + 6 டிவைடட் பை 7ன்னு போட்டோமா 8/7ன்னு போட்டிருப்போம். அப்போ ரிமைண்டர் 1. அப்போ இங்கேயும் d ஓட வேல்யூ 6. ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்? இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாமா? ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு வேல்யூ 1 ஈக்குவல் டு வேல்யூ 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சார் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.